அதாவது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு செய்யும். ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது அவருடைய கூட்டணி, அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். வேற எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது திராவிட மாடல் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இல்ல, எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்கணும். சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். வேற ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற அது நீதிமன்றத்தினுடைய கருத்து. நீதிமன்றத்தினுடைய கருத்துக்குள்ள நாங்க எதுவும் கருத்து சொல்றது அது சரியாக இருக்காது. அது அரசாங்கமும் நீதிமன்றமும் உள்ள பிரச்சனைகள். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல்ல பூத் கமிட்டி மீட்டிங் போட்டு ஓகே, எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய திருநாட்டுல எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே இருக்கு. இதுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு பூத் கமிட்டி ஆரம்பிக்கலாம். அதுல நம்ம போய் என்ன கருத்து சொல்ல முடியும்? சேலத்துல இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இலை மேல தாமரம் இலையும் தாமரையும் கூட்டணியா சேர்ந்து எல்லா இடமும் ஜெயிக்குங்கிறது அர்த்தம். இலை மேல தாமரை மலரும் சொன்னீங்க நீங்க, அதுக்கான அர்த்தம் தான். அதாவது ஒரு தாமரை பூ இருக்குன்னா கீழே இலை இருக்குதான் செய்யும் இல்லையா? நீங்க ஒரு அர்த்தத்தை, என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு ஒவ்வொரு டிவிலையும் உங்க ரேட்டிங் கூடணும், அதுக்கு ஏதாவது வார்த்தைகளை வாங்கி பேசணும். எங்களுடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது. அதுபோல எது சீட் ஷேரிங் எதுனாலுமே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருந்தேன். சீட் ஷேரிங் எதுனாலுமே திரு இபிஎஸ் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசிக்கொள்வார்கள். பின்னாடி ஆஃப்டர் எலெக்ஷன் பின்னாடி தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைகிறது வாய்ப்பு. முதல்ல எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது எல்லா விஷயங்களிலும். ஆக அது அகற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மனு. இது ஏற்கனவே பழைய கதை. திண்டுக்கல்ல புதுசா நீங்க பூட்டை திறக்கிறீங்க. அதாவது முதல்ல எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் நாட்டு பற்றுங்கிறது வேணும், தேசப்பற்று, தேச உணர்வுங்கிறது வேணும். அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும். டிவியில வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினாலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியுமே இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்காரு பாத்தீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? அவர் பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும், பாரத மோடிக்கு முழு ஆதரவு கொடுப்போம்னு யாரு ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நமது தேச உணர்வுக்காக பாடுகிறார். இந்த மாதிரி ரேவந்த் ரெட்டி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள்.